வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 21st of November நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் நம்ம எப்பயுமே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ கொஞ்சம் பாஸ்ட் டேட்டா, அதாவது 27th of September 2024 எடுத்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இதுதான் ஆல் டைம் ஹை போன வேல்யூ, அதாவது 26,277 அதுதான் ஆல் டைம் ஹை இது வரைக்கும் நிஃப்டியோட ஹையே. அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், செகண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதோட ஹை என்னென்னு பாருங்கள், 26,249.30. இன்றைக்கி நிஃப்டியோட ஹை 26,246.65. ஸோ இந்த சப்ளை ஜோன்லேருந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட் 15 minutes சப்ளை, இந்த என்டையர் ஆல் டைம் ஹைலியே இந்த சப்ளை ஜோன் தான் இன்னும் பேலன்ஸ். அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா ஓகே, இங்கே ஸ்மால் ரெட் கலர் லைன் தெரியுதுங்களா? அதாவது இந்த கேண்டலோட லோ என்ன, 26,260.30. இந்த கேண்டலோட ஹை என்ன, 26,260.15. அதாவது 0.15 பாயிண்ட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது, தொடாமல் போயிருக்காங்க. நல்லா தெரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட் இம்பேலன்ஸ் என்டையர் நிஃப்டி சைக்கிள்லேயே. அப் சைடில் லாஸ்ட் இம்பேலன்ஸ் இதுதான். டவுன் சைடில் நிறையா டிமாண்ட் ஜோன்ஸ் பேலன்ஸ் இருக்குது, ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு ட்ரேட் பிளானும் அமைக்க போகிறோம். எப்படி அமையும் அப்படிங்கிறது, எது நம்மளுக்கு பெஸ்ட்டு செட்டப்போ அதை மட்டும் குவிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் ஒரு தடவை வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஹை, இது லோ, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஹை. இது ஒரே வேவாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஹை. ஸோ இது ஒரு புல் பேக். இப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா இது வேலிடான ஹையர் லோ ஆகிடும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஹையர் லோ கிடையாது. இது இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு நோ ட்ரேட். நல்லா கவனிங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா நோ ட்ரேட். இந்த ரேஞ்சுக்கு கீழே அப்படியே போனாங்கனாலும் நோ ட்ரேட். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட் இம்பேலன்ஸ் ஜோன் இதுதான். அப்படிங்கிற போது இதை நம்ம ஃபில் பண்ணி இங்கேருந்து நம்ம ட்ரேட் இறங்குறதுக்கு தான் பற்றி யோசிக்கணும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னா +70 பாயிண்ட்ஸ் கிட்ட காமிக்குது. இப்போ இருக்கிற ஸ்டேட்லேருந்து +70 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் 260 இந்த ரேஞ்ச் கிட்ட கரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகிறாங்க. கரெக்டாக இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்கன்னா, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், கேப் அப் வில் ஆல்வேஸ் பி கன்சிடர்ட் அஸ் ஒன் பிக் கேண்டில் அப்படின்ற மாதிரி. இங்கேருந்து ஒரு பெரிய கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஃபில்மும் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் உங்களுக்கு இங்கே ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு கேப் அப் சினாரியோ அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், கரெக்டுங்களா? நம்ம முன்னாடி வரைஞ்ச ட்ரெண்ட்லேயே திருப்பி வரேன். இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதோட லோவை பிரேக் பண்ணும்போது புல் பேக்கில் வி ஆர் கோனா செல். இப்படி தான் நம்ம பிளான் இருக்கும். இதுதான் ரொம்ப ஐடியலான ட்ரேடாக அமையும். ஸோ நிஃப்டி இந்த ரேஞ்சையும் இந்த சப்ளையும் ஃபில் பண்ணிவிடுவாங்க. இந்த கடைசி ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ்க்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிஃப்டி புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது, நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி பேசுகிறோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன தான் நிஃப்டி புல்லிஷ் மொமெண்டமில் போனாலும் நம்மளுக்கு அப்சைட் டார்கெட்ஸ் கிடையாது, இதுக்கு மேலே அப்சைட் டார்கெட்ஸ் கிடையாது. இதுதான் லாஸ்ட்டு 278 தான் நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட்டு டார்கெட். அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் நிஃப்டி போகும் யாருக்குமே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க 26,500 போகும், 400 போகும், 300 போகும். நம்மளுக்கு தெரியாதுங்கிற போது இட்ஸ் லைக் கண்ணை கட்டி கடலில் விட்ட மாதிரி. நம்மளுக்கு எப்படி போகணும், எந்த இடத்துக்கு போகணும் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே போகிறது ரிஸ்க்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச மொமெண்டம் வச்சே நம்ம டீல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சினாரியோ என்ன கேட்டிங்கனாக்க. ஸோ சப்போஸ் நான் 3 சினாரியோஸும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மால் மூமெண்ட் அப்சைடில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் பெஸ்ட்டாக இருக்கும்னா, இப்போ நம்மளுக்கு இம்மீடியட்டாக இந்த லெக் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லெக், அதாவது ஸ்மால் மொமெண்டம் கொடுத்துட்டு கடைசியாக இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு லோ திருப்பி ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா இது வேலிடான ஹையர் லோவாக இருக்கும்.
அந்த ஹையர் லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது ஒரு புல் பேக்கில் நம்ம புட்டு ட்ரை பண்ணலாம். இந்த புட்டோட டார்கெட் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா இன்றைக்கான லோ. ஏன்னா இங்கே ஒரு இம்பேலன்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த இம்பேலன்ஸையும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி விட்டுட்டு போன இந்த லெக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனில் விட்டுட்டு போன டிமாண்ட் இது தான். ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா திருப்பி அப்வர்ட் மூமெண்ட்டும் ரெஸ்யூம் பண்ணலாம், இல்லைன்னா டவுன்வர்ட் மூமெண்ட்டும் ரெஸ்யூம் பண்ணலாம். அதே ஃப்ளோலேயே கீழே கூட போகலாம். ஆனால் நாளைக்கு சேஃப் அண்ட் பெஸ்ட்டு ட்ரேட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது தான். அதாவது ஸ்மால் டு ஸ்மால் மூமெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு வராங்க அப்படின்னா பெஸ்ட்டு. இது கேஸ் நம்பர் 1. ஓகே, இல்லை மார்க்கெட் மேலே போகலை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னாக்க இந்த ஒரே செகண்ட், இது ஒழுங்காக வரைகிறேன். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி வராங்க, ஒரு ஸ்மாலஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அப்சைடுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம அப்சைடுக்கு டார்கெட் பண்ணலாம். இது சினாரியோ நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளாட்டுக்கு மேலே போகும்போதோ ஃப்ளாட்டுக்கு கீழே வரும்போதோ இந்த மாதிரி சினாரியோஸ். ஸோ இது ஃப்ளாட் சினாரியோ. கேப் அப் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுமா, SGX நிஃப்டி வச்சு தான் ஓப்பன் ஆகுமா, ஆச்சுன்னா நல்லது, ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரணும். ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ தான் நம்ம இறங்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ரிஜெக்ஷன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ஹை பிரேக் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு லோவர் லோ, திருப்பி லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு ரெஸ்யூம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு புல் பேக்லேயே இருக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹை புல் பேக், இன்னொரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது லோ இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது திருப்பி சொல்கிறேன், கேப் அப் சினாரியோவில் இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம புல் பேக்லேயே இறங்க போகிறோம். இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் கேப் அப்பில் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இந்த மூமெண்ட் விட்டு தான் ஆகணும். 26,260 to 26,150 வரைக்கும் மூமெண்ட் விட்டு தான் ஆகணும். விட்டதுக்கு அப்புறமா தான் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, ஒரு ஏதாவது சப்ளை இந்த லெக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது சப்ளை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அந்த சப்ளைலேருந்து நம்ம இறங்குறத பற்றி யோசிக்கலாம். கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கீழே வராமல் மேலேயே போகிறாங்க அப்படின்னா நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அப்சைட் டார்கெட் இல்லை அப்படிங்கிற போது எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகுங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த ட்ரேட் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா சம் டேஸ் ஆர் பெட்டர். நம்மளுக்கு இன்றைக்கி அமைஞ்ச மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு ப்ரெடிக்டபிள் டார்கெட், ஈஸியஸ்ட் டார்கெட் கிடைக்கிது. நாளைக்கு அதே மாதிரி கிடைக்குமா? கிடைக்காது. நாளான்னைக்கு கிடைக்குமா? கிடைக்கலாம். அடுத்த வாரம் கிடைக்கலாம், தாராளமாக கிடைக்கலாம். ஏன்னா கீழே நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது. வேர்ல்டு லெவலில் FOMC மீட்டிங் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது. ஏதாவது அதுலேருந்து நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ரெடி ஆகிறாங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட டார்கெட்ஸ் கீழே இருக்குது. 25,720 வரைக்குமே நம்மளுக்கு கீழே மொமெண்டம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய டிமாண்ட்ஸ் ஓப்பனில் விட்டுட்டு போயிருக்காங்க, நிறைய கேப்பும் ஓப்பனில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணணும், டெய்லியுமே ட்ரேட் பண்ணணுமா? கூடாது. நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்றைக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டாக ட்ரேட் செட்டப் அமையுதோ அன்றைக்கி ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ கேப் அப்பில் மேலே போனாங்கன்னா அவாய்ட், கேப் அப்பில் கீழே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்கன்னா புல் பேக்கில் வி வில் ட்ரை டு செல். கேப் அப்புறமா ஃப்ளாட்டில் மேலே போனாங்கனாக்கா இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல்ஸ் வந்துச்சுன்னா வி வில் செல். கேப் ஃப்ளாட்டில் கீழே வராங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சின்னா வி வில் பை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.